Hi students, welcome to US Maths YouTube channel. இந்த வீடியோவில் 10th மேத்ஸில் எக்ஸசைஸ் 3.17ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த மேட்ரிக்ஸ் A 8 9 4 3 -1 √7 √3/2 5 1 4 3 0 6 8 -11 1. Write first question the number of elements. Second question the order of the matrix. Third question write the elements A22 A23 A24 A34 A43 A44. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட் கேட்குறாங்க, அடுத்தது ஆர்டர் கேட்குறாங்க, ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க, அடுத்தது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டு ஒரு 6 எலமெண்ட்டு கொடுத்துட்டு அது என்னென்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மேட்ரிக்ஸில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு எண்ணி பார்க்கணும். பாருங்கள், ஒவ்வொரு ரோலையும் ஒரு 4 எலமெண்ட் இருக்குது. 8 தனியாக ஒரு எலமெண்ட், 9 தனியாக ஒரு எலமெண்ட், அந்த மாதிரி பார்த்துட்டே வந்தோம்னா ஃபஸ்ட் ரோவில் 4, அடுத்த ரோவில் ஒரு 4, அடுத்ததில் ஒரு 3, அடுத்ததில் ஒரு 4, அடுத்ததில் ஒரு 4, மொத்தம் ஒவ்வொரு ரோலையும் நமக்கு 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ 4 4 16 எலமெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோன்னா 16 எலமெண்ட்ஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு என்னென்னா, இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த நாம் ஆர்டர் எழுதுவோம். இப்போ அங்கே பாருங்கள், அந்த மேட்ரிக்ஸில் ஏரோ மார்க் போட்டிருக்கேன். ஆர் அப்படிங்கிறது லெஃப்ட் டு ரைட்டு போகிற ஏரோ மார்க்கு, சி அப்படிங்கிறது மேலேருந்து கீழே வரக்கூடிய ஏரோ மார்க்கு. அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எத்தனை போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுதான் ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஆர்னா ரோ. அப்போ 8 9 4 3 அது ஒரு ரோ, -1 √7 √3/2 5 அது செகண்ட் ரோ, 1 4 3 0 தேர்ட் ரோ, 6 8 -11 1 ஃபோர்த் ரோ. அப்போ மொத்தம் 4 ரோ இருக்குது. அதே மாதிரி காலம் மேலேருந்து கீழே பார்க்கணும். 8 -1 1 6 அது ஃபஸ்ட்டு காலம், 9 √7 4 8 செகண்ட் காலம், 4 √3/2 3 -11 தேர்டு காலம், 3 5 0 1 ஃபோர்த்து காலம். அப்போ காலமும் நமக்கு 4 இருக்குது, ரோவும் 4, காலம் 4. ஸோ அதனால் நம்ம ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா 4/4 அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கிற 4 ரோ எத்தனையோ அதை குறிக்கும், செகண்ட் இருக்கக்கூடிய 4 காலம் எத்தனையோ அதை குறிக்கும். இப்போ நமக்கு ரெண்டுமே 4/4 வந்ததுனால ஒரு குழப்பம் இருக்கும். அதனால் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் ரோவை குறிக்கிறது, செகண்ட் இருக்கக்கூடிய நம்பர் காலத்தை குறிக்கிறது. அப்போ த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 4/4. அடுத்தது தேர்டு கொஸ்டின் ரைட் த எலமெண்ட்ஸ் A22 A23 A24 A34 A43 A44ன்னு கேட்டிருப்பாங்க. A22ன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, செகண்ட் ரோவில் செகண்ட் காலத்தில் பார்க்கணும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் அது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் √7, அதாவது செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்னு கூட சொல்லலாம், √7. அடுத்தது A23 அப்படின்னா செகண்ட் ரோவில் தேர்டு எலமெண்ட்டு, அதாவது செகண்ட் ரோ தேர்டு காலமில் பார்க்கணும், √3/2. அடுத்தது A24 செகண்ட் ரோவில் ஃபோர்த்து காலமில் பார்க்கணும், செகண்ட் ரோ ஃபோர்த் எலமெண்ட் 5. இப்போ A24ஓட வேல்யூ 5. இதே மாதிரியே கண்டுபிடிச்சோம்னா A34 தேர்ட் ரோவில் ஃபோர்த்து காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 0, A43 ஃபோர்த் ரோவில் தேர்டு காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட் -11, A44 ஃபோர்த் ரோவில் ஃபோர்த்து காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 1. ஸோ இந்த 6 எலமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.